ஹாய் நண்பா நண்பேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க இந்த ஹிட்டன் ஃபால்ஸுக்கு தான் நம்ம போயிட்டுருந்தோம். சேலம்லேருந்து ஒரு 70 to 75 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி கல்வராயன் மலைக்கு நடுவில் இருக்கிற இந்த ஒரு ஹிட்டன் ஃபால்ஸுக்கு தான் நாம் போக போகிறோம். வாங்க சேர்ந்தே பயணிப்போம். நீங்கள் பார்ட் ஒன் வீடியோ இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு போகிற வழியெலாம் எப்படின்றது தெரியும். நடந்து போயிட்டு இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் ஸ்லிப்பரியாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி வந்து கேன்சல் பண்ணி போயிட்டு இருக்கோம். சீரியஸாக பசங்களோட வந்தீங்களா? சரியான தரமான ட்ரிப். குடிச்சுலாம் வரீங்க, டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். தெளிவாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே ரொம்ப ஆபத்தான இடம்லாம் இருக்குது. குடிச்சிருந்தா நம்மளோட இதில் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. நம்ம நீர்வீழ்ச்சியோட அடிப்பகுதிக்கு வந்துட்டோம். இப்படி தாங்க வந்தோம். இந்த வழியில் நடந்து தயவுசெய்து குடிச்சிட்டு வராதிங்க. தெளிவாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காட்டுக்குள்ளே மெடிக்கல் எமர்ஜென்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. மொபைல் டவர் கூட கிடைக்காது. உங்களுக்கு எதாவது ஹெல்ப்னா நீங்கள் கேட்க கூட முடியாது. உங்களுக்கு ஹெல்ப் நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வாங்க. ஃபேமிலியோடு வரவங்க ஃபுல் எக்யூப்டாக வாங்க ப்ளீஸ். பசங்களாம் அங்கே ஆற்ற கடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அந்த வழியாக தான் போகிறோம். நீங்கள் பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தது ஒரு 10% ஃபன் தான். இதுக்கு மேலே தான் ட்ரிப்பே ஆரம்பிக்குது. வாங்க போவோமா? இங்கே கல்லுலாம் ரொம்ப வெட்டாக இருக்கும். ஸோ பார்த்து கலவைங்க. வழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து கலவைங்க. எப்படி வரணும்? இவர் தான் நமக்கு இந்த டூரோட கைடு. இவர் தான் பீட்டர் டிபிஆர். உங்களுக்கு இந்த கவியம் ஃபால்ஸ் வரணும்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இவர் தான் எங்களோட கைடு. ஏதாவது ஒன்று இவரை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அவ்வளோதான். குரங்குலேருந்து வந்தவங்க தான் மனுஷன் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான ப்ரூஃப் எங்கள் சாண்டி. மனிதன்லேருந்து குரங்கு. இங்கே பாருங்க, இங்கே மணல் திருட்டு நடந்திருக்குங்க. அதனால தான் இந்த இடம்லாம் அப்படி சரிஞ்சிருக்கு. இதை தடுக்கிறதுக்கு எந்த கவர்மெண்ட்டும் வராது. நம்ம தான் வரணும். நம்ம வந்தோம்னா நம்மளை பின்னச்சு விட்ருவாங்க. அந்த குச்சி வச்சுருக்காங்கல்ல, அந்த இடம் ஆழம். தயவுசெய்து அங்கே போகாதீங்க. இப்படியே இதுதான் சுற்றி ஃபுல்லாகவே நேச்சர் தான். க்ரீன் தான். நீங்கள் எங்கே பார்த்தாலும் க்ரீன் தான் கிடைக்கும். அதுக்குன்னு க்ரீன் ஸ்கோரிங் கேட்காதீங்க. நீங்கள் இந்த மலையில் எங்கே தெரினாலும் கிடைக்கும். பச்சை பசையில் இருக்கும். கீழெல்லாம் பாருங்கள், ஃபுல் பாறையாக இருக்கும். பார்த்து நடங்க. வழுக்கம், தயவுசெய்து பார்த்து வாங்க. அங்கே பாருங்க நம்ம பசங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. கிட்ட போய் காட்டுறேன் இருங்க. இந்த பாறையில் அப்படியே நடந்து போனோம் பார்த்து. அவ்வளோதாங்க, நம்ம லொக்கேஷனுக்கு வரப்போகிறோம். அவ்வளோதாங்க நம்மளோட நம்ம போகிறோம். இதுதாங்க கவியம் ஃபால்ஸ். இன்னொருங்க கிட்ட போய் காட்டுறேன். பசங்களாம் இப்போ ஒரு ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால மூச்சு வாங்குது. அவ்வளோதான், நம்ம போக வேண்டிய ஸ்பாட் வந்துருச்சுன்னு நினச்சா இதுக்கு மேலே தான் இன்னும் ட்ரெக் பண்ணி இறங்கி போனோம். ஆக்சுவலி இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். இன்னும் 3 ஸ்டேஜ் இறங்கணும். அதில் 3ஆவது வரைக்கும் போக முடியுமான்னு தெரியல, பார்க்குறேன். அதுக்குள்ள நம்ம பையன் நாய் சேகர் அங்கே போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சாச்சு. ஐயோ, நம்ம தம்பிங்களாம் இறங்கி போயிட்டாங்க. நான் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கினேங்க. தயவு செய்து இந்த பக்கம் போகாதீங்க, இங்கே வழுக்குது. ரொம்ப வழுக்குது, பார்த்து
எப்படி இறங்குதுன்னு தெரியாமல் மாட்டிக்கினேங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணி இறங்குவோம். தயவுசெய்து வீடியோ எடுத்துனே இறங்குறேன், செல்ஃபி எடுத்துனே இறங்குறேன்னா பண்ணாதீங்க. ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு நடக்க ஆரம்பிங்க. ஐயா கீழே இருந்தோம், இறங்கி வந்துட்டேங்க. நம்ம செருப்பை தூக்கி போட்டோம்ல, அங்கேருந்து செருப்பை போட்டுன்னு அதனால தான். இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் நீர்வீழ்ச்சி. இங்கே காலை நினச்சிட்டு அப்படியே இறங்கி போவோம் கீழே வரைக்கும். எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். நல்லா இருக்கா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் நீர்வீழ்ச்சிக்குள்ளே வரதுக்குள்ளவே எப்பா போதும்னு ஆயிடுச்சு. சரியான டயர்டு. ஆனால் நம்மளால் தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போக முடியுமான்னு தெரில. ஏன்னா ஆல்ரெடி டைம் 2 மணி ஆகிடுச்சு. இங்கேருந்து 1 hour. அதுக்கு கீழே இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. பார்ப்போம். கேர்ள்ஸு ஃபேமிலிலாம் வந்தீங்கன்னா இதோட நின்றுக்கோங்க. இதுக்கு மேலே ஏறாதீங்க. இங்கேருந்து இந்த கல்லுலேருந்து அந்த கல்லுக்கு தாண்டணும். எல்லாம் தாண்டறதுக்கு ட்ரை பண்ணுகிறானுங்க. சரி, நான் அந்த சைடு எப்படி போகிறேன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். நம்மளுக்கு வழி இருக்க மாதிரி தெரில. அதனால் நம்ம ஓரமாக ஒதுங்கி போகிறோம். அந்த சைடு பாறை மழை பெஞ்சதுனால ரொம்ப வழுக்குது. ஆமாங்க, கேர்ஃபுல்லாக போங்க. ஆமாங்க. இங்கே லேடிஸு ஃபேமிலிலாம் வந்து சஜஸ்டட் கிடையாது. ஃபஸ்ட் அருவியோட குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே தான் நம்ம ட்ரிப்பு இன்னும் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப ரிஸ்க்குங்க. ஓகே கைஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனோம். பசங்க வந்தாலும் குடிச்சிட்டு வராதிங்க. என்னதான் மண் சறுக்கிற மாதிரி இருந்தாலும் மரத்தோட வேரெல்லாம் பிடிச்சி ஓரளவுக்கு இறங்கியாச்சுங்க. ஆனால் அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இறங்கும் போது. இப்போ கூட மேலேயே ஒருத்தனை நிற்க வச்சுட்டு அவன் ஜூம் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஏன்னா அவனாலையும் வீடியோ எடுத்துகிட்டு நடக்க முடியாது கீழே. மழை பெய்யலனா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த கல்லுலலாம் கொஞ்சம் வழுக்காமல் இருக்கும். இப்போ மழை வேறு பெஞ்சிருக்கு. சரியான மோசங்க. செம்ம அட்வென்ச்சராக இருந்தது இறங்கும் போது. ஒரு வழியாக எப்படியோ செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோம். டைம் இப்போ 3:30 மணி ஆகிடுச்சு. இதுக்கே வீடியோ எடுக்கிறவனை அங்கேருந்து நவரவே விடலை. நீ அங்கேருந்து நாங்கள் ஃபுல்லாக போய் சேர்ற வரைக்கும் ஜூம் அடித்து எடு அப்படின்னு நிற்க வச்சிட்டோம். இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான விஷுவல் ட்ரீட் ரெடியாக இருக்குது. ரொம்ப வழுக்கிறதுனால நான் செருப்பை மேலேயே கட்டி வச்சிட்டேங்க. வெறும் காலில் நடந்தாலே அவ்வளோ வழுக்குது. இன்னும் செருப்பு போட்டிருந்தா அவ்வளோதான். எந்த வேற சோலாபுரி சுத்தமாக க்ரிப்பே கிடைக்காது. இப்போ தான் இதுதான் அந்த 2வது ஸ்டேஜ் ஆஃப் அருவிங்க. இன்னும் கிட்ட போய் காட்டுறேன். இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஒரு ஜைஜான்டிக்காக இருந்தது. சுற்றி மலை, நடுவில் இந்த வாட்டர் ஃபால்ஸ். ஆக்சுவலி ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு காம் அண்ட் கூலாக இருக்கும். அங்கே மேலே தெரியுதா? அங்கேருந்தால் நம்ம இறங்கி வந்திருக்கோம். இங்கே இருங்க, கிளியராக ரூட் மேப் காட்டுறேன். அங்கே மேலே இருந்து தான் நம்ம இந்த வழியாக இறங்கி வந்தோம். காட்டுக்குள்ளே இறங்கி வந்து இப்படி வந்தோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தை காட்டுறேன் பாருங்கள். அப்படியே போட்டுறத போனேன்.
இந்த தண்ணி தாங்க அப்படியே 2வது ஸ்டேஜ்லேருந்து 3வது ஸ்டேஜுக்கு போகுது. இங்கேயே செமையாக இருக்கே, இன்னும் அந்த 3rd ஸ்டேஜ் கீழே போனால் எப்படி இருக்குன்னு இங்கேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே வேறு லெவல் விஷுவல் ட்ரீட் இது. ரியலாகவே காட்டுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரேன். திருப்பி அங்கே போகும்போது நீங்கள் காலில் அடிபட்டுருங்க தண்ணி. நான் வரமாட்டேன். நான் சொல்லி வீடியோ நான் வரமாட்டேன். நீங்கள் போகிறீங்களா உள்ள? ஆமாம் போகிறேன். ஃபோனெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருங்க. உள்ள ஆழம் நீச்சல் அடிச்சு நம்ம தெரியாதா? அண்ணா ஆழம்ண்ணா, உண்மையிலே ஆழம். ஆனால் அங்கே போய் அங்கே இங்கெல்லாம் ஆழம் அதிகம். அந்த இதில் தலைவல் நிற்கலாம். நீச்சல் இல்லை, இங்கேருந்து அப்படி போயிடலாம். வழி இருக்கு, வாங்க. நான் போய்ட்டுண்ணா. அங்கே ஆழம் இல்லை, நீங்கள் நீச்சல் தெரிஞ்சு அங்கே போய் நிற்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக தண்ணி வரும்போது உள்ளே போகாதீங்க. இதை ஓரளவுக்கு இருக்கும்போது நீங்கள் உள்ளே போகலாம். இந்த பையனை மாதிரி போகாதீங்க, சேஃப்டி இல்லை. கிளைமேட் நாங்கள்லாம் இப்போ எல்லாம் குளிச்சு முடிக்கிறது முன்னாடியே வரும்போதே நாங்கள் நனைஞ்சு தான் வந்தோம். மழையில் எல்லாம் முடிச்சாச்சு. ட்ரெஸ் பண்ணிருக்கானுங்க, எல்லாம் கிளம்ப வேண்டியது தான். போகிற வழியில் காட்டுறேன். என்னதான் வந்த பாதை கரடு முரடாக இருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. பீஸ்ஃபுல்லாக அந்த தண்ணி சவுண்டு, சுற்றி மலை, வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் இனிமேல் இன்னும் ஏறி போகும்போது தான் இன்னும் செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டோன்ட் மிஸ் இட், டெஃபினெட்லி இட் வில் பி க்ரேசி. இப்போவே 3-4 மணி ஆனதுனால நாங்கள் கீழே 3rd ஸ்டேஜ் ஆஃப் நீர்வீழ்ச்சிக்கு போக முடியுமான்னு தெரியல. ஆல்ரெடி அப்புறம் இருட்டாயிடும், திரும்பி போகிறது கஷ்டமாயிடும். அதனால் இங்கேருந்தே முடிச்சுட்டு கிளம்பலான்னு முடிவெடுத்துட்டோம். ஆனால் நம்ம கைடு இன்னும் கிளம்பாமல் இப்போ தான் அவரோட துணியை துவைச்சிட்ருக்காரு. அங்கே கீழே தெரியுதா, அதுதாங்க 3rd ஸ்டேஜ் ஆஃப் அருவி. உண்மையாகவே அங்கே போனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா நான் போன பசங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அதாவது வெளியே இல்லை, நம்ம பசங்களோட வீடியோ தான். இது பாருங்கள், ஒரு புகை மூட்டமாக இருக்கா, சரஸ்வதி சபகங்களில் வரா மாதிரியே. ஆனால் எனக்கு இங்கேருந்து திரும்பி போக மனசே இல்லைங்க. என்ன பண்ணுறது, டைம் ஆகிடுச்சு. இருட்டின பிறக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போதே கிளம்பலான்னு முடிவு எடுத்துட்டோம். எல்லோரும் கிளம்பிட்டு இவர் சட்டை உதற வரைக்கும் வெயிட் பண்ண இருப்பாங்க. ஏன்னா இவரு தான் கைடு, எங்களை சேஃப்டியாக கூட்டின்னு போக முடியும். இப்போ திருப்பி நம்ம மேலே ஏறி அங்கே போனோங்க. எப்படி போகிறோன்னு தெரில, அங்கே போவோம். வாங்க, கேர்ஃபுல்லாக வாங்க. மழை வர டைமில் வாங்க, எல்லாம் கேர்ஃபுல்லாக போயிட்டு போகலாம். நீங்கள் வர வழியில் மரம் இருந்துச்சுன்னா, மழை வந்ததுன்னா திரும்பி போயிடுங்க. அப்படியே தயவு செய்து ரிஸ்க் எடுக்காதீங்க. செட்டிங் எதாவது போனோன்னா அப்படி ஓரமாக கொண்டு போய் போட்டுடலாம். அந்த சைடு இடம் இருக்குது. அது வெறும் ஜோக் தாங்க, நீங்கள் அதை மறந்துடுங்க. இப்போ நம்ம திரும்பி ஏற ஆரம்பிச்சிட்டோம். வாங்க சேர்ந்தே பயணிப்போம். எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி போவோம். அப்படிதான் போடா. அதே இறங்குறா அவனுக்கு தெரிஞ்சுக்காது. போ. பார்த்து போங்க, பொறுமையாக போங்க.
அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த மர வேருங்களெல்லாம் பிடிச்சி பொறுமையாக ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறும் போது தாங்க தெரியுது, நாங்கள் இறங்கி வரும்போது அதெல்லாம் ஒரு risk இல்லை. திருப்பி ஏறும் போது தான் நாக்கு தள்ளுது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட அப்படியே உருண்டு போய் கீழே விட வேண்டியது தான். யாராவது கத்துறது அவரோட அங்கே அங்க இதுல இது டவுன் பாத்தீங்களா, அந்த இடத்த பார்த்தோன்னே நான் வரல, நான் அவ்வளவுதான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்றாரு. பிளாக் கட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, கை பிடிச்சா இதாகக்கூடாதுங்க, கட்டக்கூடாது. பஸ் டைம் வர்றதுல இருந்தது. இந்த பாருங்க முள்ளு மேல இருக்கு பாருங்க. ரிஸ்க் தான்டா அது. கீழே வர்றதுதான் ரிஸ்க். மேல இருந்து என்ன பார்த்தோம் பிரெக்னெண்டா இருந்து வந்தாங்கண்ணா. யாரு கார் அங்கேயே நிறுத்திட்டு எங்கிட்ட கேட்டாங்க, கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கும், வேலையை நிற்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டோம். என்ன வருவீங்க அவ்வளோதான். நெக்ஸ்ட் மேலே மரம் இருக்கு பாருங்க, இந்த சைடு லெஃப்ட். அவ்வளோதான். பார்த்து போடாடி. அப்படி ஸ்ட்ரைட்டாக போங்க. ரைட் 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 இல்லடா லெஃப்ட் வைத்தியரா. இல்ல ரைட்ல வந்து வழினா அது அந்த வரையில போனா பாறையில ஏட்டு போனோம். பாறையில ஏட்டு போனோம். தஞ்சாவூர் மேலம் பட்டுச்சா. அது ஒரு பாடு சர்க்கிள் விட்டு போயிடாத போ. தெரியாது. இந்த பூமாப்பட்டி தவிர எதுவும் தெரியாதுங்க எனக்கு. ஏங்க வந்து பாருங்க, சர்பத்து மாதிரி இருக்குங்க. சர்பத்து இல்லைங்க. இதெல்லாம் நம்ம மக்கள்லாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டு, எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த வியூ பட்டி பார்த்துட்டு வந்தீங்களா, அருமையான ஸ்பாட்டு. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்து சேஃபாக வந்துட்டாங்க. மழை வர டைமில் வந்துடாதீங்க. ஒன்லி ஜென்ட்ஸ் மட்டும் வாங்க, லேடிஸ்லாம் வந்தீங்களா மேலே மட்டும் நின்று பார்த்துட்டு வியூ என்ஜாய் பண்ணால் பண்ணிட்டு போகலாம். பார்த்துக்கோங்க. நாம் குளிச்ச இடம் அங்கே இருக்குங்க. நீ கை கொடுக்குற பேர நீ கூட சேர்ந்து வந்துடாத. இங்கே பாருங்க, இதுதான் வினித்தை வீடு. வினித்தை உன் வீட்டில் வாழ்ந்துருவா வினித்தை, வா வினித்தை பார்த்து வாங்க. இவர் தான் வினித்து, எங்களுடைய ரொம்ப டயர்டில் ஆகி வினோத்தன் வந்து உட்காந்துட்டாங்க. அவர் கூட எங்கள் மாமா இருக்காங்க. மாமா தான் இதுக்குன்ட்டு இவர் பார்த்துக்கோங்க. பார்த்து போடா டேய். எல்லாம் மொத்தம் இப்போதைக்கு வியூ பார்த்துக்காங்க, பயங்கரமாக இருக்கும். வந்தீங்களா என்ஜாய் பண்ணலாம். எங்கள் ப்ரோ வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவர் எந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு தெரியல. அவர் எல்லாருமே இவரு வந்துட்டு பார்த்தீங்களா எங்களுடைய ஸ்க்ரூ டிரைவர் இவர் தாங்க. எல்லாம் பார்த்து பத்திரமா ஏறுங்க, சேஃபாக போங்க. டேய் அந்த போய் போயிடலாம் போடா டே. போங்கடா அஜய் 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 அஜய். நிறுத்தணும் வேணாண்ணா. இப்போ அவர் வந்துட்டு பார்த்துவாங்க, கேர்ஃபுல். இலவசா பார்த்துடா. நீ போ போ போ, நான் பேக்கில் கவர் பண்ணுறேன். போ, நான் பேக்கில் கவர் பண்ணுறேன்டா. போட்டா
கமான். எனக்கு கொஞ்சம் திக்கு கறக்கிட்டு இருக்கு. ஐயா கீழே கூட கலை வச்சுருக்காங்க. மாமா அப்படியே கை பிடிச்சி தூக்கு. மாமா அப்படியே கை கொடு. லோசா டேய் அவனை கை கொடு. நாங்கள் பார்த்து போங்க, கால் வலிக்கு போகுது. எல்லாம் எங்கே பாருங்க அண்ணா, எல்லாம் எங்கே பாருங்க. அப்படியே பாருச்சு என்னத்தண்ணா, அப்படியே பாருங்க ப்ரோ. அதெல்லாம் ஏன் ப்ரோ அசிங்கப்படுத்துறா? நான் கூட ட்ரிப்பு முடிஞ்சதுன்னு நினச்சேங்க. ஆனால் திரும்பி பைக்கில் மலை ஏறும் போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வரும்போது ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வராதீங்க. பொறுமையாக வாடா. ஏன் ஸ்கூட்டி வேணான்னு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரியும் பாருங்கள். கல்லு மேலே விட்டு வாடா. இந்த இடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க வரணும் நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது. ஒரு வழியாக எல்லாரும் பைக்கை ஏற்றிட்டோங்க. இன்னும் இருக்கு, பயணம் முடியல, கால்வாசி முடிஞ்சிருக்கு. தனியாக டயர் சுற்றுது. இந்த இடத்துல தான் இறங்கி ஆகணும். தண்ணியில் விட்டுலாமா? தண்ணி விட்டு எடுத்துலாமா? அப்படி விட்டா தான் இழுக்கும். நான் தண்ணியிலே விட்டு எடுத்துட்டு போய்க்கிறேன். தண்ணியில கூட எடுத்துட்டு போயிடலாம். தண்ணியில் வேணாடா, ரைட்ல போ. சரி போற வருதுண்ணா, வா வா. நான் அதுக்கு தான் தண்ணியில் விடாதேன்னு. அது வந்து நான் வரமா. இது ஆஃப் ரோட் ட்ராவல், ரோடே இல்லாத ட்ராவல். எப்படியோ ஒரு வழியாக இருக்கிற டேஞ்சரஸ் ஜோன்லாம் தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். பயணம் இதுக்கு மேலே நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இந்த வண்டி ஃபுல் சர்வீஸ் முடிச்சுட்டு இப்போ தாங்க வந்தது. ஆனால் அதுக்குள்ளே ட்ரிப்பு முடிச்சுக்கிறதுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு வழியாக ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே பசங்களாம் நின்று ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படியே ஒருத்தரும் மாற்றி ஆங்கிளாக டிசைனாக எடுக்கிறானுங்க. அப்படி என்ன எடுக்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா எங்களோட ஃபோட்டோகிராஃபர் இவனுங்களே கிடையாது. இவர் ப்ரூஃப் ரீட் பண்ணுறாருல, இவர் தான் எங்கள் ஃபோட்டோகிராஃபர்.
இப்போ எடுப்பாரு பாருங்க இவர். இதோ பாருங்க, இதான் என் தம்பி காதல் மன்னன் விக்கி. போஸ்ட் கொடுறான்னா சாமி கிட்ட காலில் விழுற மாதிரி கொடுத்துனுறான். அப்படியே ஃபோட்டோலாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் கருமந்துரையை நோக்கி. அப்படியே வெள்ளிமலை செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணியாச்சுங்க. க்ராஸ் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். வெள்ளிமலையை நீங்கள் பார்க்கணுன்னா பார்ட் 1 வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் போகிற வழிலாம். அதனால தான் திரும்ப காமிச்சு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணல. வாங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியர் வி கோ. இந்த கோயிலுக்கு தான் கரெக்டாக. இதான் வெள்ளிமலை. என்ன கோயில்ரா? நாற்காலி கருப்பன். இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாமி ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் என்ன ஆகணும்னு நினச்சி நீங்கள் இந்த இதை சேரை வைக்கிறீங்களோ அதுவாக ஆவீங்க. அங்கே பாருங்கள், சிலர் வந்து போலீஸ் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. அவர் எங்கள் ஊர் போலீஸ்கார் தான் அவர் தான் வச்சார் போலீஸ் அனுப்புறதுக்கு. இந்த சைடு மிலிட்ரி இது இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகணுமோ அதை வேண்டிக்கிட்டு நேர்த்திக்கடன் வேண்டிக்கிட்டு அந்த சிலையை ஆன பிறகு செஞ்சு வைப்பாங்க. போகலாண்டா. ஒர்க்கு ஐடி கம்பெனி ஒர்க்கு சேர் வைக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை ப்ரே பண்ணிட்டு இந்த சேர் வச்சிங்கன்னா அது நிறைவேறணும்னு இந்த மக்கள் நம்புகிறாங்க. கல்வராயன் மலையில் வெள்ளிமலை கிட்டே இருக்குது நாற்காலி கருப்பன். போகலாண்டா. போக முடியல, பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது. இப்போ போக முடியல, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, மழை வர மாதிரி இருக்குது. அதான் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே அந்த கோயிலை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு காட்டேஜ் இருக்குது. இது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டான காட்டேஜ். உங்களுக்கு நேச்சர் வியூ நல்லா கிடைக்கும். இதோ பாருங்கள், இந்த ஊருக்கு பஸ்லாம் கிடையாது, பைக்கு இல்லைன்னா மக்கள் இப்படி நடந்து போகணும். ஃபுல்லாக சவுக்கு தோப்பில் மிளகு கொடி ஏற்றி விட்ருக்காங்க. இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா தான். இதான் ஃபாரஸ்ட் கஃபே. ஏதாவது காஃபி குடிக்க போகிறானுங்களா என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. இன்றைக்கி சண்டே வேறு நல்லா கூட்டமாக இருக்கும். நேடா இது நம்ம பசங்க ஃபாரஸ்ட் கஃபேக்கு செக்யூரிட்டி மாதிரி நின்று வழி காட்டுறானுங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவங்கக்கிட்ட காஃபி குடிச்சிங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஓன் பிரோடு காஃபி. எங்கள் கடமை தவறாத ஃபோட்டோகிராஃபர் பாருங்கள், டீ குடி கூட நேரம் இல்லாமல் ஃபோட்டோ எத்தனை டீ குடிக்கிறாரு. அவ்வளோதான் கைஸ், இந்த கவியம் ஃபால்ஸோட vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு குறை நிறைய எது இருந்தாலும் சொல்லுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் கல்வராயன் ஹில்ஸை பற்றி நாங்கள் போகிற இன்டெப்த்தான வீடியோ உங்களை வந்து சேரும். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்க நிறைய மலை அழகுகளை காட்டுவோம், எஸ்பெஷலி கல்வராயன் ஹில்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.